வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி அருகே சட்டநாதபுரத்தில் இயற்கை முறையில் வாழைப்பழங்கள், மாம்பழங்கள் பழுக்க வைத்து விற்பனை. பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டநாதபுரம் பகுதியில் கணேசமூர்த்தி என்பவர் பழமுதிர்ச்சோலை நாராயணசாமி பழக்கடை என பெயர் பலகை வைத்துள்ளார். இவரது கடையில் பாரம்பரிய முறையில் மாம்பழம், வாழைப்பழங்கள் இயற்கை முறையில் பூமிக்கு அடியில் பள்ளம் தோண்டி அதில் வாழை இலை சருகுகளை போட்டு வாழைத்தார்களை அடுக்கி பின்பு மூடி மண்கலயம் வைத்து புகையை உள்ளே செலுத்தி பழங்களை பழுக்க வைத்து விற்பனை செய்து வருகிறார். இவரது கடையில் இயற்கையான முறையில் பழுக்க வைத்த பூவன், ரெஸ்டாலி, செவ்வாழை, கற்பூரவள்ளி, மொந்தன், பச்சை பழம், நேந்திரம், ஏலக்கி, மலப்பழம் உள்ளிட்ட வாழைப்பழங்களை எந்த நேரமும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இயற்கை முறையில் பழுக்க வைத்த வாழைப்பழங்கள் என்பதால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றன. பல்வேறு இடங்களில் கடந்த சில ஆண்டுகளாக மாம்பழங்கள், வாழைப்பழங்கள் ரசாயன முறையில் பழுக்க வைக்கப்படுவதால் பல்வேறு நோய்கள் ஏற்படும் அபாயம் இருந்து வரும் நிலையில் கணேசமூர்த்தி தனது கடுமையான உழைப்பால் இயற்கையான முறையில் வாழைப்பழங்கள், மாம்பழங்களை பழுக்க வைத்து விற்பனை செய்து வருவதால் பொதுமக்கள் அச்சமின்றி வாங்கி செல்கின்றன. இங்கு விற்பனை செய்யப்படும் பழங்களை வாங்கி சாப்பிட்டால் எந்த தொந்தரவும் ஏற்படுவதில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கணேசமூர்த்தி எல்லா கடைகளிலும் விற்பனை செய்வது போல் ரசாயனம் கலந்த பழத்தை பழுக்க வைத்து விற்பனை செய்து விடலாம். ஆனால் அதை செய்யாமல் இயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைத்து விற்பனை செய்து வருகிறார். மக்களின் நலன் கருதி இயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைத்து விற்பனை செய்யும் கணேசமூர்த்தி போன்றோரை அரசும் சமூக ஆர்வலர்களும் பாராட்டியே தீர வேண்டும். இயற்கையை நேசிப்பது போல் இயற்கையாக பழுக்க வைத்த பழங்களை வாங்கி சாப்பிட்டு உடல்நலத்தை பாதுகாக்கலாம். அனைவரும் இயற்கையான முறையில் பழங்களை பழுக்க வைத்து விற்பனை செய்ய முயற்சி செய்தால் அனைவருக்கும் நன்மை உண்டாகும் என்பதை உணர்ந்து அனைவரும் செயல்பட வேண்டும்.
வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? சரிமா இருக்காங்க. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. இது எந்த ஊர் இது? இது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டநாதபுரம். இது என்ன இயற்கை முறையில் பழுக்க வைத்த மாம்பழம் வாழைப்பழம்னு போர்டெலாம் போட்டிருக்கீங்க, என்னது? இயற்கை முறைன்னா அதுக்கு முன்னாடி பழைய முறைகள் இதுங்க. பழைய முறைன்னா எப்படி? பழைய முறைன்னா அது குழி வாழைத்த பழம் பழுக்க வைக்கணும்னா வீட்டுக்கு வீடு குழி வெட்டி வச்சுருப்பாங்க. யார் எல்லாருமே ஒட்டி வச்சிருவாங்க? முன்னாடி அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வீடு வாழைப்பழம் விளைவிக்கிறவங்க தானே இது? வாழைத்தோட்டம் வச்சிருக்கவங்க தோட்டம் வச்சிருக்கவங்க வீட்டுக்கு வீட்டு குழி வச்சிருப்பாங்க. நீங்க எல்லாருக்கும் குழி வண்டி வச்சிருப்பாங்க. நீங்க குழி வச்சிருப்பாங்க. ஒரு விசேஷம் ஃபங்க்ஷன்னா உடனே தேவைன்னா ஒரு 4 கிழமைன்னா உடனே அவங்கவுங்க வீட்டில் வாழைத்தோட்டம் வச்சிருக்கோம் பழுக்க வச்சு. அதுக்கு முன்னாடி சாவடி சந்தைக்கே வந்து பார்த்தீங்கன்னா லோடு கணக்கில் எல்லாம் இதே மாதிரி தான் பழுக்க வச்சு போனுச்சுங்க. எப்படி பழுக்க வைப்பாங்க சொல்லுங்க. இதில் என்னென்ன ஒரு வாழைத்தார் வந்து முத்தி போச்சு, அதை எப்படி பழுக்க வைப்பீங்க? முத்தி போச்சுன்னா இப்போ இந்த காயாக வந்துருக்குங்க. இப்போ இந்த காய் வந்துருக்குது. இது இப்போ கீழே குழி 2க்கு 4 இது நம்ம எத்தனை தார் போடுறோமோ அதுக்கு தக்க வருஷம் ஒரு 2 அடி 3 அடி ஆழத்தில் குழி வெட்டிக்க வேண்டியதுங்க. சரி. அதில் ஃபுல்லாக வாழை சருவை அடிக்கிற வேண்டியது. வாழை சருவை அடிக்கி அது உள்ள வாழைத்தாரை ஃபுல்லாக நம்ம எத்தனை தேவையான தாரை அதில் மேலே போட்டு மேலே வந்து அப்ளை பண்ணி மூடிட வேண்டியதுங்க. அதுக்கு மேலே வெள்ளை சாக்கு இப்போ எந்த ஒரு இதை மூடுறதுக்கு சாக்கு, அந்த களையம் வைக்கிறதுக்கு நேரம் கொஞ்சம் வெயிட்டான சருவு வாழை சருவு சும்மாடு மாரி வச்சிடணுங்க. வச்சு அது மேலே களையத்தை வச்சிடணும். அந்த சாக்கு உள்ள ஓட்ட விட்டு களையத்தை சருவு மேலே தான் இருக்கணும். சாக்கு மேலே வச்சோம்னா உள்ளார பார்க்க போகாது. சரி. அது உள்ளே வச்சுட்டோம்னா மேலே மண்ணு அப்ளை பண்ணிட்டு அப்புறம் களையத்தில் நம்ம நெருப்பு வச்சு ஊத வேண்டியதாங்க. எவ்வளோ நாள் ஊதுவாங்க? இது ஒரு இப்போ தார் கனமாக இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் ஊதுவோம். தார் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் ஊதுவோம். இப்போ ஊதி வச்சுட்டு எத்தனை நாள் கழிச்சு எடுப்பீங்க? இப்போ இன்னைக்கு சாயந்தரம் அதை போட்டிருக்கேன். 4 இப்போ 5 6 மணிக்கு போட்டிருக்கேன் இன்னைக்கு. சரி. இப்போ ஒரு ஊதிட்டோம். அடுத்தது காலையில் வந்து ஒரு ஊதுவோம். முத்தக்காயாக இருந்தால் 2 ஊத போடுங்க. இப்போ கொஞ்சம் இலங்காயாக இருந்ததுன்னா ஒரு 10 11 மணி 12 மணிக்கு ஒரு ஊதுவோம். சரி. அதோட சாயந்தரம் 4 5 மணிக்கு பிரிச்சுடுவோம். ஒரு நாள் அழுத்தி பார்ப்போம். காய் அழுந்தி ஒரு நாள் இருந்தால் போதும். இப்போ இதனால் இப்போ வந்து இப்போலாம் வந்து கடையெல்லாம் வந்து ரசாயன மூலயமா உடனே இப்போ தெளித்து பழுத்து உடனே கொடுத்துட்றாங்களே. அது அவங்க ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. நம்மளோட ஏம் எப்படின்னா நம்மளால நல்லது தேடி தேடி செய்யறது. இது எப்படி கற்றுக்கிட்டீங்க? இது அப்பா செஞ்சதுங்க. ஓஹோ, அப்பாவும் வாழைப்பழம், அவங்களும் வாழைப்பழம் வியாபாரி தான். ஓ, அவரும் இப்படி தான் பண்ணாரு. ஆமாம். அவர் பேரு? உங்க அப்பா பேரு? அப்பா பேரு நாராயணசாமிங்க. ஓ, உங்க பேரு? என் பேரு கணேசமூர்த்திங்க. உங்க அப்பா எத்தனை வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு? அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 25 வருஷம் 30 வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு. ஓ, அவரை ஃபாலோ பண்ணிட்டு உங்க வயசுல 30 35 40 வருஷம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இடையில நான் விட்டுட்டேன். அப்புறம் பிறகு வந்து இப்ப ஆரம்பிச்சேன். நல்ல மூமெண்ட்ல. நீங்க எத்தனை வருஷமா வாழைத்தாரு? இது இப்போ இது 5 6 வருஷம் ஆகுது. எல்லாம் இயற்கை முறையில தான் பழுக்க வச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுல எல்லாரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அங்க திருவாங்கட்லையும் கடை இருக்குங்க. அது வீட்டில் பார்த்துக்கிறாங்க. சரி, இந்த பக்கமும் கொஞ்சம் செய்யலாமே அப்படின்ட்டு இங்கே ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எப்படி கடை போயிட்டு இருக்கு? இங்கே பரவாயில்லைங்க, நல்ல மாதிரில போயிட்டு இருக்கு. இயற்கை தேடி மக்கள் வராங்களா? மக்கள் ஆர்வத்தோட வராங்க, நம்மளை ரசிக்கிறாங்க. உங்களையும் ரசிக்கிறாங்களா? பழத்தையா? அவ்வளோதான். உங்களை ரசிக்கிறாங்களா பழத்தையா? பழத்தோட சேர்த்து நம்மளை ரசிக்கிறாங்க. அவ்வளோ. ஓ, பரவாயில்லையா. இயற்கையை தான் மக்கள் ரசிப்பாங்க, உங்களையும் ரசிக்கிறாங்க. வாழைப்பழத்தையும் இயற்கையா பழக்கம் இது மாதிரி செய்யறாங்களோ அதுக்கு அவங்க நம்மளுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்களா, அப்புறம் அதை ரசிக்கிறது தானே. இப்போ பெரும்பாலான கடைகள்லாம் வந்து வாழைப்பழம் மாம்பழம்லாம் வந்து ரசாயனம் கலந்து தான் உடனே பழுக்க வச்சு அதை கொடுக்குறாங்க. அதனால கெடுதல் நிறையா வருதுன்னு சொல்லி நிறையா விழிப்புணர்வுலாம் போடுறாங்க. அது வந்து அந்த கடைக்காரங்களாம் அதை வந்து இப்போ சில பேர் வந்து அதை மாற்றிக்க மாட்டுறாங்க, அப்படியே தான் அதை விற்கிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் இப்போ வந்து ஊதி அதை பழுக்க வச்சு விற்கிறீங்க. அதனால் உங்களுக்கு லாபம்லாம் கிடைக்குதா? போதுமான அளவு நமக்கு நான் அளவாக போயிட்டுருக்கேங்க. இல்லை, லாபம் கிடைக்குதா? அதோட வாழை வியாபாரத்துலங்கிற ஒரு டைம் ஒரு 10 தாரு வரது 4 தாரு தங்கும், 6 தாருக்கு விற்றுரும். அது 4 தாரு 6 தாரு லாபத்தை எடுத்துரும். வாழை வியாபாரத்தில் கரெக்டாக பண்ண முடியாதுங்க. இருந்தாலும் அது போக போக வியாபாரம் பெருக பெருக தங்காத ஓடிச்சுன்னா வியாபாரம் நமக்கு வந்து நஷ்டம் வராது. இப்போ இயற்கை முறையில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் வாழைப்பழம்
மாம்பழம்லாம் இயற்கை முறையிலே பழுக்க வச்சு கொடுப்பீங்களா? ஆமாம், கண்டிஷனாக எக்காரத்தை விட்டு அந்த தவறு பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ மற்றவங்க இது மாதிரி ரசாயனம் கலந்து வியாபாரம் பண்ணுறாங்களே, அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களோட மனப்பக்குவம் அது நம்ம அதுக்கு அதையே நம்ம இது பண்ண முடியாதுங்க. இல்லை, அது வந்து கெடுதல்னு தெரிஞ்சு அவங்க விற்கிறாங்க. அவங்க மனப்பக்குவம் இப்போ நமக்கு உள்ளது மாரி மனசு அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்துட்டு அவங்க முன்னுக்கு வந்துருவாங்க. வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன மாரி எல்லாரும் வரணும்னு நினைக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் உழைப்பு கூட இதுக்கு. ஓஹோ, இல்லை, உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்குது, மரியாதையும் கிடைக்குதுல்ல. இது மரியாதையும் கிடைக்குது, நம்மளுக்கு சந்தோஷமும் கிடைக்குதுங்க. நல்ல பொருளை விற்கிறங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்குதுங்க. நம்மள்ட்ட நிறைய பேர் வரவங்க இதை மாதிரி செய்யறீங்களா, ரொம்ப சந்தோஷங்கன்னு அவங்க நம்மளை பாராட்டி ஆர்வமா வாங்கிட்டு போறாங்க. அவங்க குழந்தைக்குள்ள வீட்டுல உள்ளவங்க எல்லாரையும் பாதுகாக்குதுன்னு அவங்க மனசு. உடலுக்கு தீங்கு விளைவிக்காத, இதுல ரசாயனம் கலக்காத இயற்கை முறையில பழுக்க வச்சு விற்பனை செய்றீங்க. ஒண்ணுங்க, முன்னாடினா வாழைப்பழம் சாப்பிடணும்னா பயப்படுவாங்க. ஆமா, நம்ம கடைக்கு வரும்போது மனசு நேர்வோட சாப்பிடுறாங்க. பயம் இல்ல. ஏன்னா இயற்கை முறையில பழுக்க வச்சு கொடுக்குறீங்க. நான் மறைமுகம் ஏன் செய்யலையே, எதுக்கு ஏன் செய்யறேன், அதே மாதிரி என் பழத்தோட டேஸ்டே காட்டிடும். இப்போ நீங்க இங்கேயே கொடா போட்டிருக்கீங்க. கொடா போட்டு இங்கே எல்லா வேலையும் இங்கேயே பார்த்துக்கிறீங்க. மொத்தமாகவும் பழம் கொடுக்குறீங்களா? மொத்தமாகவும் கொடுப்போம். தேவைக்கு ஏதாவது கல்யாணம் காட்சிக்கலாம் அதுக்கே முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்கன்னா அதுக்கு கரெக்டாக அவங்க யூஸ்க்கு கரெக்டாக கொடுக்கலாம். ஏன்னா உடனே இப்போ ஒரு தாறு இருக்கும், அவங்க எதிர்பார்ப்புக்கு இருக்காது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தக்கவாறு பழம் கடமாக கேட்டாங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடியே கரெக்டாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வந்து இயற்கையை ரசிக்கிற மாதிரி இயற்கை முறையில் வாழைப்பழங்களை பழுக்க வச்சு மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் உங்களையும் ரசிக்கிறாங்க, வாழைப்பழத்தையும் ரசிக்கிறாங்க. இப்போ இதை போல எல்லா வியாபாரிகளும் இயற்கையான முறையில் பழங்களை பழுக்க வச்சாங்கன்னா அது வந்து உடல் நலத்துக்கு நல்லது. அவங்களுக்கு இது வந்து நம்ம உடம்புல உள்ள கெமிக்கலை எடுக்கிறதுங்க. நம்ம உடம்புல உள்ள நைட்ல பழம் சாப்பிடுறதே நம்ம உடம்புல நல்லது எல்லாத்தையும் வெளியில கொண்டு வருதுங்க. அதையே வந்து கெமிக்கலை கொடுத்து அதை ஏத்துறாங்கன்னா அப்புறம் மனுஷனுக்கு அதோட எஃபெக்ட் எவ்வளவு வரும்? இப்போ நீங்கள் என்னென்ன பழம் வச்சுருக்கீங்க? வாழைப்பழம் சொல்லுங்கள். நம்மள வெரைட்டிங்க வந்து பூவம், ரஸ்தாளி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்து கற்பூரவல்லி, நாட்டு மொந்தம், அப்புறம் ஏலக்கி. ஏலக்கி கடலிம்பாங்க கோயம்புத்தூர் சைடு. சரி. இங்கே ஏலக்கிம்பாங்க மெட்ராஸ் சைடு. சரி. அடுத்தது வந்து பேயம்பழம், நாட்டு மொந்தம், சொல்லிட்டு செவ்வாழை. இன்னொரு பழம் நீட்டாக இருக்குது, அது என்ன பழம்? நேந்திரம் பழம். அது எங்கேருந்து வருது? பழம் எல்லாம் இது கடலூர் சைட்லேருந்து வருது. நேந்திரம்னா அந்த சிப்ஸ்லாம் செய்கிறாங்களா? ஓ, அது உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தான உள்ளது தான். அது வாங்கி வச்சுருக்கேன். இப்போ எல்லா பழமும் எங்கேருந்து கொள்முதல் பண்ணுறீங்க? இப்போ இங்கே லோக்கல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் இயற்கை உள்ளது வருங்க. அப்புறம் கடலூர் சைடு அவங்க இயற்கை முறையிலையும் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன் நீங்களே வாழை சாவடி பண்ணானா? இது நம்ம இதையும் சேர்த்து பண்ண முடியாது. ஒன்று தான் செய்யலாம், எல்லாருக்கும் ஆசை வந்து செய்யலாம். அதுக்குன்னா நமக்கு பின்னாடி ஆள் இருந்தாங்க, போதுமான ஆள் இல்லை. இப்போ எல்லா வேலையும் நீங்களே தான் பார்க்குறீங்க. இதுக்கு எல்லாரும் இப்போ கூட ஆள் வச்சு பார்க்கல, அவங்களுக்கு நம்மளுக்கு உள்ள நுணுக்கமாக அவங்களுக்கு வரமாட்டுது. ஆமாம், இப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடுங்க. இயற்கையாக வந்து பழத்தை எப்படி பழுக்க வைக்கணும். இப்போ முன்னோர்கள் வந்து இயற்கையாக தான் பழுக்க வச்சு அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாமே விற்பனைலாம் செஞ்சுருக்காங்க. இப்போ அந்த முன்னோர்கள் வந்து இப்போ அதை கைவிட்டதுனால இப்போ வர்றவங்க சங்கதிலாம் என்ன செய்கிறாங்க, இயற்கையாக பழுக்க வைக்காமல் ரசாயனத்தை கலந்து பழுக்க வச்சுட்டு ஏதோ வந்த விலைக்குன்ட்டு போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து மாத்திரத்துக்கு நம்ம பழம் வந்து 5 நாள் வரைக்கும் கேரண்டி. கொடாப்பு எடுக்கிறதுலேருந்து மக்கிய நாள் தான் காவெட்டா இருக்குங்க. அதுலேருந்து மக்கிய நாள் தான் சாப்பிட்லாம். அதுலேருந்து 3 நாளைக்கு வரைக்கும் பழம் கடிஞ்சி தொங்கு மொழிஞ்சு கருக்காது. பழம் வந்து இப்போ வந்து நீங்கள் இயற்கையான முறையில் வாழைப்பழம், மாம்பழத்தெல்லாம் பழுக்க வச்சு பொதுமக்களுக்கு விற்பனை செஞ்சு வரீங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, மக்களுக்கு சந்தோஷம். அதனால் நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்க. இந்த பயணம் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.